அருகம்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பரமேஸ்வரன் என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். மிகவும் நேர்மையானவர். ஆனால் கடுமையான வறட்சியால் அவருடைய நிலம் பயிர் செய்ய இயலாமல் போனது. அவர் தனது மனைவி மற்றும் மகன் முருகனுடன் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் முருகன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு வயதான முதியவரை பார்த்தான். அவர் பசித்து தவித்துக் கொண்டிருந்தார். முருகனுக்கு வீட்டில் கூட உணவில்லாமல் இருந்தபோதும் அவனிடம் இருந்த சிறிய உணவை முதியவருக்கு கொடுத்துவிட்டான். அந்த முதியவர் யாரும் அல்ல. அவருடைய பழைய வாழ்க்கையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞர். அவர் முருகனின் அன்பையும் கருணையையும் பார்த்து அவனுக்கு ஒரு சிரமம் தீர்க்கும் மணிக்கல்லை கொடுத்தார். அந்த மணிக்கல் தொடும் பொருள்களை பொன்னாக மாற்றுவதாக இருந்தது. முருகன் அதை பெற்றவுடன் தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்தான். ஆனால் பிறகு கிராம மக்களின் ஏழ்மையை பார்த்து அவர்களுக்கும் உதவத் தொடங்கினான். அவரது உதவியால் கிராமம் வளர்ச்சியடைந்தது. இது அரசருடைய கவனத்தை ஈர்த்தது. அரசர் முருகனை அழைத்து அவனது நேர்மையும் பிறருக்காக உள்ள நல்ல மனநிலையும் பார்த்து அவனை அரசபையில் ஒரு முக்கிய பதவிக்கு நியமித்தார். சில ஆண்டுகளில் அவன் தனது புத்திசாலித்தனத்தால் அமைச்சராக உயர்ந்தான். கதை நெறி, நல்ல மனநிலை, கருணை, நேர்மை ஆகியவை வாழ்க்கையில் ஒரு மனிதனை உயர்விக்கின்றன. பணம் மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தாது. நல்ல மனிதநேயம்தான் ஒருவரை உண்மையான மகானாக மாற்றும்.